வாயில் வச்சா கரையிற மாதிரி ஒரு டேஸ்டியான கடல் பாசி ரெசிபி செஞ்சுருவோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு அதில் 1.5 கப்பு தண்ணி, 10 கிராம் கடல் பாசி, அதாவது அகர் அகர் ஜெல்லியை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறி நல்லா வந்துடுச்சு. இப்போ அடுப்பில் வச்சு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க. கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்தில் கடல் பாசி நல்லா கரைஞ்சிடும். இப்போ 1.5 கப்பு பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்தி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. பால் சேர்த்தி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு மில்க் மேட் சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க. இல்லாட்டி மில்க் மேட் வந்து அடிப்பிடிச்சிடும். மில்க் மேட் சேர்த்தி நல்லா கொதித்ததும் 2 கப்பு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தேங்காய் பால் கொதிக்க தேவையில்லை. 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திடலாம். அப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செட் பண்ணுமோ அதில் வடிகட்டி சேர்த்திக்கோங்க. புட்டிங் மேலே சின்ன சின்ன பபுள்ஸாக இருக்கும், அதை எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு டெக்ஸ்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு மேலே நமக்கு தேவையான நட்ஸை வந்து தூவிடலாம். நான் இன்றைக்கி பாதாமை ஸ்லைஸ் பண்ணி தூவி விடுறேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். புட்டிங் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ கத்தி வச்சு அறுத்தாலும் அப்படியே அழகாக வந்துடும். இந்த அளவில் உங்களுக்கு செய்கிறப்போ கையில் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா கூட தலைன்னு நல்லா ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தங்க. எத்தனையோ கடல் பாசி ரெசிபி செஞ்சுருப்போம், ஆனால் இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.